ஜோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ரொம்ப காத்திருந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா, இந்த ஜோஷுவா காத்திருந்த ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவர் மோசையே அங்கிருந்து அழைத்து கொண்டு ஒரு 40 ஆண்டுகள் அவனை கர்த்தர் நடத்துகிறார். அப்ப அவனுக்கு கீழே துணையா இருந்தவர் யார் அப்படின்னா, இந்த ஜோஷுவா அவனுக்கு கீழே துணையாக ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை போல எல்லா காரியத்தையும் சொல்றதற்கு இருந்தார். ஆரோன் ஒரு பக்கத்துல ஒரு உடன் ஊழியர். ஆரோன் என்னன்னா ஜனங்களை விசாரிக்கிறது. மோசே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மலையில ஏறி போகும்போது ஜனங்களை யாருடைய கரத்துல கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொன்னா ஆரோனுடைய கையில கொடுத்துட்டு போவாரு. ஆனா பர்சனலா அப்படின்னா தனக்கு உதவி செய்கிற ஒரு அசிஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஜோஷுவா. தண்ணி எடுத்து கொடுக்கறது, துணி துவைச்சு போடுறது, ஐயாவை வெளியே கூட்டிட்டு போறது, அப்படின்னா அவர் மேலே போனார்னா அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி உட்கார வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறது யாருன்னா ஜோஷுவா. ஆனா இந்த ஜோஷுவா குறித்து வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய இந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், பிரியாதிருந்தான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மோசே தான் கூட அவனை வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய குவாலிட்டி. நல்ல பையன், நல்ல ஜெபிக்கிற பையன், ஆண்டவர் அப்படின்னா மோசே ஜோஷுவா ஆண்டவர் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாங்க. இந்த மோசையா ஆண்டவர் கூப்பிட்டாரு, இவர் அசிஸ்டன்ட். அதனால ஐயா போற இடத்துல எல்லாம் பின்னாடியே போயிட்டு ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு பின்னாடி போறாருன்னு. இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள 3 பேர் இருக்காங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, ஜோஷுவா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் மோசைட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போறாரு. ஆனா ஜோஷுவா என்ன பண்றாராமா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராமா. மோசே வெளியே போனதுக்கு பிறகு கூட நூனின் குமாரனாகிய வாலிபன் அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ரொம்ப குவாலிட்டி உள்ள ஆளு. ஆனா மோசே மரித்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜோஷுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, அவனை கர்த்தர் பலப்படுத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்ல. இப்போ மோசே மரிச்ச உடனே அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு, அடுத்த தலைவன் ஜோஷுவா தான். ஏன்னா மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி யார் மேல கைய வச்சார் அப்படின்னா, இந்த ஜோஷுவா மேல கைய வச்சிட்டார். கைய வச்ச உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த தலைவன் ஜோஷுவா தான். ஆனா எப்படி ஏத்துக்கிறது? இவன் சின்ன பையனாச்சே, இவனை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க வயசுக்கு, அவங்களுடைய அனுபவத்திற்கு அவர் சின்னவர் நினைச்சுங்களேன். அப்படியாச்சு, எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஐயோ மோசே எவ்வளோ பெரிய ஆளு, அவரே இப்படி பண்ணிட்டாங்களே. அதனாலதான் இந்த ஜோஷுவாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் 3 இடத்துல மோசையை பார்த்து, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த ஜோஷுவாவை திடப்படுத்திட்டே இருக்கிறாரு. இப்ப பாருங்க, 40 நாள் துக்கம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சைலண்டா அந்த துக்க வீட்டுல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்படியே உட்கார்ந்துருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் வருது. யாரை பார்த்து அப்படின்னா, ஜோஷுவாவை பார்த்து. ஆண்டவர் சொல்றாரு, என்னடா மோசே இறந்து போயிட்டான், நீங்க எத்தனை நாள் தான் இப்படி உட்கார்ந்துருப்பீங்க? இந்தரா நீ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை சொல்றாருன்னா, நீயும் ஜனங்களும். அப்போ நான் இதுக்கு என்ன ஒரு தலைப்பு வச்சேன்னா, நீங்கள்
கர்த்தருடைய கரத்திலே தரித்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவரே உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தரே ஒரு நாள் சூழ்நிலையை மாற்றுவார். நம்பர் 2, கர்த்தரே ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஜோஷுவாவை யாரும் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஜோஷுவாவுக்கு யாரும் எலெக்ஷன் வைக்க வேண்டாம். இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து ஜோஷுவா ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், இன்னொருத்தன் இன்னொரு பக்கத்தில் நிற்கட்டும் அப்படின்னு யாரையும் சூஸ் பண்ண எல்லாம் விட மாட்டாரு. துக்க நாள் முடிஞ்ச உடனே கர்த்தரே டைரக்டா ஜோஷுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, எந்திரா போதும், இனி இந்த ஜனங்களை யாருடைய கரத்தில் கொடுக்குறேன்னா உன் கையில் கொடுக்குறேன். நீ கொண்டு போய் இந்த ஜனங்களை நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திலே அவர்களை வழி நடத்து. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் நீங்கள் பலத்த கைக்குள் தரித்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக தரித்திருக்கிறீர்கள். இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சூழ்நிலை வந்தும் கூட நீங்கள் அப்படியே அடங்கி அடங்கி கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும், நானா போயிடக்கூடாது, நானா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திருப்பாயே ஆனால், நீ அமர்ந்திருப்பாயே ஆனால் சீக்கிரமாய் நானே உன்னை எல்லாருக்கும் முன்பாகவும் உன் தலையை உயர்த்துவேன். ஜோஷுவாவை உயர்த்தின கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ தரித்திருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அடங்கி இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமான ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். யோசுவாவுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். யோசுவாவுடைய கண்ணீரை, யோசுவாவுடைய ஆராதனையை, யோசுவா கர்த்தர் சமூகத்தில் தரித்திருந்ததை, கீழ்ப்படிதலை எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் அவன் அவசரப்படாததினாலே கர்த்தரே அவனை உயர்த்தினார். கர்த்தரே உயர்த்துவார். உங்க மேனேஜருக்கு முன்னாடி ஆண்டவரே உயர்த்துவார். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தரே உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கலங்காதீங்க, கர்த்தருடைய கரத்தில் இருங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் தரித்திருங்க, ஆண்டவரே உயர்த்துவார். சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் உங்களை அழகாய் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் பார்த்து விட்டு அமைதியாக இருக்கிறவரே அல்ல, சும்மா இருக்கிறவரே அல்ல. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கும்போது, உங்களை குறித்து ஒரு பெரிய லட்சியத்தை கர்த்தர் வைக்கும்போது, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொல்கிற நாள் வரைக்கும் தரித்து மட்டும் இருங்க, அடங்கி இருங்க, அமைதியாக இருங்க. நான் நம்புகிறேன் கர்த்தரே அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கொண்டு வந்து அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவனால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. அவர் உங்களை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்னா நான் நம்புகிறேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஃபாரின்ல, வெளிநாட்டில் ஒரு போதகர், அவருடைய மகன் அநேக நாட்கள் தன்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தை செய்வதற்கு ரொம்ப விருப்பமாக இருந்தார். ஆனால் அவர் அவருடைய ஊழியத்தை அவருடைய மகனுடைய கையில் கொடுக்கவே இல்லையாம். இல்லை, உன் கையில் நீ கொடுத்துட்ட அப்படின்னா நீ இந்த ஊழியத்தை உடைச்சிருவ, நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவ, நீ பிரசங்கம் பண்ண மாட்ட, இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப கடினமான ஜனங்கள், நான் தரமாட்டேன், நான் எப்படி உனக்கு தருவேன்? அப்போ அவர் அந்த மகனுக்கு கொடுக்காததற்கு ஆயிரக்கணக்கான காரணத்தை சொல்லிட்டே இருப்பாராம். அவர் பலவீனப்பட்டு கஷ்டமாக இருந்தால் கூட மேடையில் நின்று அவரே தான் பிரசங்கம் பண்ணுவாராமா. அவருடைய மகனுக்கு ஆனால் அவருடைய மகனுக்குள்ள தரிசனம் இருக்குது, ஜபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை தன்னுடைய மகனுடைய கையில் அவரால் கொடுக்க முடியல. நம்ம சிலர் அப்படிதான், இந்த தகப்பன்மார் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய கையில் அவ்வளோ சீக்கிரமாக அதை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க, இவங்களே வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் அடுத்த வம்சத்திற்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்கள முன்னாடி விடணும்னு சொல்லலை, இப்போவே அதை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அந்த விஷயத்தினுடைய ஆசையை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வாங்க.
அது எவ்வளவு முக்கியமானதுன்றதை சொல்லி கொடுங்க. அதை உருவாக்குறதற்கு அதை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி கொடுங்க. யார் எப்படி இருப்பா, இந்த மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்க சொல்லி கொடுக்கணும். இது அவசியமான ஒன்று. அப்போ இந்த தகப்பனார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய காரியத்தை பிள்ளைகிட்ட கொடுக்க முடியல. இவன் என்னமோ பண்ணிடுவானோ, இவன் ஜனங்கள் எல்லாம் துரத்திடுவானோ அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அப்போ திடீரென்று ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒருவேளை அப்படி இவர் பலவீனப்பட்டிருக்கார். நிறைய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை பலவீனப்படும் போது கூட பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாராம். வெளியில இருந்து ஒரு ஊழியக்காரரை புக் பண்ணி அவரை பிரசங்கம் பண்ண வச்சுட்டு இவர் இருப்பாராம். அப்ப அந்த பையனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வச்ச நம்மளும் ஒரு நாள் எங்க அப்பா இந்த மாதிரி முன்னாடி இன்னும் பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பாராம். அப்ப ஒரு நாள் இவர் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆராதனை முடிச்சு அந்த காணிக்கை பகுதி வரும்போது இவருக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சாங்க. நெஞ்சு வலி, ரொம்ப நெஞ்சு வலிச்சு உடம்பு வேர்க்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு இது வந்துச்சு. என்னன்னா ஒருவேளை அட்டாக் மாதிரி ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த பயம் வந்ததுனால சர்ச்சினுடைய மூப்பிட்ட சொல்ற, இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு பெயின் வலியா இருக்குது, எனக்கு வேர்க்குது, எனக்கு இப்போ இம்மிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாராம். உடனே அந்த நிமிஷத்துலயே அவ்வளவு அழகா காரை ரெடி பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இப்ப எது வெறுமையா இருக்கு சொல்லுங்க? பலிபீடம் இப்ப வெறுமையா இருக்குது. அப்ப இந்த பலிபீடம் வெறுமையா இருந்த உடனே இந்த எல்லாரும் சொல்றாங்களாமா, இனி பிரசங்கமே பண்ணல, கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பலிபீடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு. அப்ப அவர் பிரசங்கம் பண்ணாராமா. ஜனங்கள் எல்லாரும் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரலாமா. அவங்க அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லையாமா. அவருக்கு சும்மா சாதாரணமான ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதனால நெஞ்சில் போய் அந்த கேஸ் அடைச்சு அந்த மாதிரி வலி வந்திருக்குது. அவங்க போன உடனே ஒரு டேப்லெட் போய் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அவ்வளோதான், அவருக்கு எல்லாம் வலியெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அவர் அங்கேருந்து ஆராதனை முடிகிறதுக்குள்ள சர்ச்சுக்கு வர்றாரு. இங்கே சர்ச்சில் ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாகிறது. அப்போ அவங்க பையனை பார்த்து சொன்னாராம்மா, நான் இது வரைக்கும் உன்னை விடாமல் இருந்தேன், ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு இப்படி ஒரு வலியை கொடுத்து உன்னை நிற்க வச்சிருக்கிறாரு, நீ கண்டினியூ பண்ணு, நான் இனி கீழே உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன வேணாலும் என்கிட்ட ஆலோசனை கேளுனாராமா. அப்ப நான் நம்புறேன், நீங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறேன்னா நீங்க அடிச்சு புடுங்க வேண்டாம், போய் இழுத்தெல்லாம் வாங்க வேண்டாம், நீங்க 10 பேர்கிட்ட போய் எனக்கு கொடுக்கல சொல்ல வேண்டாம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே ஆனால் உங்களுடைய உயர்வை தடுக்கிறதற்கு யாராலும் முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல அதற்கு வேண்டிய வழிகளை கிருபைகளை ஆண்டவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரே அந்த வழிகளை உங்களுக்காக திறப்பார். நீங்க அதுல எந்த விதமான டவுட்டும் பட வேண்டாம். நீங்க கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஐயாவை பார்க்காதீங்க, மோசையை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன வேலை? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீங்க உண்மையா உத்தமமா இருங்க. மற்றதை ஏற்ற நேரத்திலே தேவனே நமக்காய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.